ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்இஓக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான டாபிக் தாங்க ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது. ஆனால் இதனுடைய ப்ராடர் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணலாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ப்ரெஸ் அப்படின்னா 3 அர்த்தம் இருக்குங்க. அழுத்துறதும் ப்ரெஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அச்சகம் ப்ரெஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, மீடியாவை ப்ரெஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே மீடியான்ற ஒரு அர்த்தத்தில் தான் நாம் அணுகணும். ரிலீஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நியூஸ் ஏஜென்சிஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் இருக்குங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிடிஐன்னு இருக்குது, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. 90% மார்க்கெட் ஷேர் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இங்கே இந்தியாவில் நியூஸ் ஏஜென்சி மூலிமா ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த நியூஸ் மார்க்கெட் வந்து பிடிஐ கிட்ட தான் 90% இருக்குன்றாங்க. பிடிஐன்றது ஒரு பெரிய நெட்வொர்க். ஒரு 600 ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கன்றாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 1947 ஆரம்பித்த ஒரு நியூஸ் ஏஜென்சி. அதே மாதிரி ஏஎன்ஐயும் ஒரு பாப்புலரானது, ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல், இந்தியாவில் பாப்புலர். ஓகேங்களா. இன்னும் நிறைய நியூஸ் ஒயர்ஸ் இந்தியாவில் இருக்குது. இன்டர்நேஷ்னலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் பிஆர் வெப், பிஆர் நியூஸ் ஒயர், அந்த மாதிரி பிஸ்னஸ் ஒயர், இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 100 crores டேர்ன் ஓவர் ஆயிருக்குன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் இதை நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்கலாமே என்ன. ஓகேன்ட்டாங்க. உடனே பிஆர் நியூஸ் ஒயருக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு இது பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணோம். ஒரு 400 நல்ல சைட்ஸுக்கு மேலே வந்து ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதும் அவங்க பிஆர் வெப்பில் வந்து அந்த நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்இஓக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு யூகே பேஸ்டு கிளாத்திங் கம்பெனி, ஓகேங்களா, roman.co.uk அந்த மாதிரி வரும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க கொடுத்தாங்க. உடனே அது நிறைய மீடியாவில் கவரேஜ் எடுத்து அவங்களுடைய பிஸ்னஸே இம்ப்ரூவ் ஆச்சு. எஸ்இஓலாம் வேறு லெவல், 400%, 500% அவங்களுடைய வெப்சைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி. இன்னொன்று, ஒரு நியூஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான நியூஸ் பேப்பர், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், இங்கே த ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நிறைய நியூஸ் சைட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நியூஸ் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மீடியானா இவங்கள தான் சொல்லுவாங்க. பிடிஐ, ஏஎன்ஐலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து அதிகம். இப்போ இந்த மீடியா கிட்டலாம் போயிட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷன் பப்ளிஷ் பண்ணணும், எங்களுடைய கம்பெனி பற்றி, எங்களுடைய பிஸ்னஸை பற்றி பண்ணணும், ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கூடுதலாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நியூஸ் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு 8000லேருந்து 10,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிளான் காஸ்ட்லாம் பார்க்கணுன்னா prnewswire.com போங்க, prweb.com போங்க, ஓகேங்களா. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்க்கு எவ்வளோ ஆகும், 5 ப்ரெஸ் ரிலீஸ் வரைக்கும் கொடுக்கணுன்னா எவ்வளோ ஆகும், 50 ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணுன்னா எவ்வளோ ஆகும், நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும், அவங்க யார்கிட்டலாம் பார்ட்னர்ஷிப், மற்ற நியூஸ் ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, உங்களுடைய டார்கெட் லொக்கேஷன் என்னன்றதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட் பேக்லிங்க்ஸ் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ வெறும் ஆர்டிக்கல் மட்டும் கொடுக்காம, ஆர்டிக்கல் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் த ஆர்டிக்கலில் உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு பேக்லிங்க் கொடுக்கலாம் வித் அன் ஆங்கர் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இமேஜஸோ வீடியோஸோ போடணுன்னா நீங்கள் அந்த ஆர்டிக்கலில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் உங்களுக்கு ஆகும். ஸோ எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் ஒருவேளை ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மீடியம் சைஸ் பிஸ்னஸ், பெரிய பெரிய என்டர்பிரைசஸ், அவங்களுக்கெல்லாம்
இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீசஸில் நீங்கள் போய் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது ஒரு நியூஸ் கண்டென்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு கண்டென்ட்டை போட்டிங்க அப்படின்னா அது கவரேஜ் ஆகாது. அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. உங்களுடைய எஸ்சிஓவும் பூஸ்ட் ஆகாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் ஒரு நியூஸ் கண்டென்ட் இருக்கணும். நியூஸ் கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கம்பெனி பற்றியான ஒரு நல்ல ஒரு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு இன்னோவேஷனை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வரீங்க, ஒரு பெரிய கேம்ப் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய மாஸ் கேம்பெயின் பண்ண போகிறீங்க, சம்திங். அது வந்து ஒரு நியூஸ் ஒர்த்தி கண்டென்ட். இப்போ நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்து படித்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு விஷயம் மக்களோட கனெக்ட் ஆகிருக்கும், மக்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுதான் நியூஸ் ஒர்த்தி இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரியான கண்டென்ட்டை நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்இஓ, உங்களுடைய சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய வெப்சைட்டுடைய விசிபிலிட்டி, பிராண்டிங் எல்லாமே வேறு லெவலுக்கு ஆகுங்க. இது ஒரே ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் மட்டும் சாத்தியமாகாது. you can make multiple press releases. It depends. ப்ரெஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதனால் நீங்கள் எடுக்கிற பேக்லிங்க்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிங்க் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. கூகுளில் ஒர்க் பண்ணுற ஜான் முல்லர் என்றவர் இதை பற்றி சொல்லும்போது, இதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அப்ரோச் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு லிங்க் பில்டிங்காக எஸ்சிஓ எப்படியாவது நம்ம சைட்டை மேலே கொண்டு வந்துடணும், அந்த மாதிரி பர்பஸ்க்காக கொண்டு வராமல் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏன் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஓவராலாகவே உங்களுக்கு ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய எஸ்இஓவும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.